பயிற்சி 1.2ல் 4th சம். கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறிப்படம், வரைபடம், பட்டியல் முறை இது 3 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சம். இப்போ x, y அதில் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2y. அப்போ எக்ஸும் கொடுத்துட்டாங்க, ஒய்யும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க அந்த x = 2y எடுத்து எழுதிக்கிறோம். x = 2y அப்படின்னாலும் 2y = xனாலும் நமக்கு வேல்யூ மாறாதா? ஈக்குவல் ரெண்டையும் மாற்றி எழுதிக்கிறோமா? எழுதிட்டு இதுலேருந்து நம்ம ஒய்யை கண்டுபிடிக்கிறோம். y = இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மல்டிபிள் இருக்கனால x/2 அப்படின்னு வந்துடும். இந்த சைடில் மல்டிபிள் உள்ளது, இந்த சைடில் டிவைடில் வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ 2, 3, 4, 5ன்னு இருக்கா? அதை போய் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுற போகிறோம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு பிரதியிடுறோம். அப்போ y = 2/2. அப்போ 2 அடித்து கொடுத்திங்கன்னா ஆன்சர் 1. அப்போ x = 2ன்னு பிரதிட்டு ஆன்சர் 1 வந்துச்சா? இப்போ 3ன்னு பிரதிடுறோம். y = எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறப்போ 3/2. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 3/2. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு பிரதிடுறோம். x = 4. அப்போ y = எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு போடுறப்ப 4/2. ரெண்டாவது படலாம் அடித்து கொடுத்திங்கன்னா ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு இருக்கா? x = 5. y = எக்ஸுக்கு பதிலாக 5 போடுறப்ப 5/2. அப்போ 5/2 தான் ஆன்சர். இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அம்புக்குறி படமா? ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம்னு எடுத்து எழுதிக்கிறோம். அம்புக்குறி படம்னா என்ன? நமக்கு கொடுத்துருக்க XY இருக்குது பார்த்திங்களா? அதை வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே டயக்ராம் பண்ணி காட்டுறது தான். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன அதை அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். 1, 2, 3, 4. எடுத்து எழுதிட்டு இப்போ நம்ம மேலே கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா? எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணுறப்போ 1 கிடச்சிச்சா? அப்போ 2க்கு நேராக 1 ஒரு கோடு போட்டுட்டு அந்த அம்புக்குறியும் முக்கியமாக போட்டுடணும், ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 3ன்னு கொடுத்தப்போ 3/2 இருந்துச்சு. இங்கே இருக்கான்னு பார்க்குறோம், இங்கே இல்லை நமக்கு. அப்போ 4 பார்க்குறோம். இப்போ 4ன்னு கொடுக்குறப்ப 2ன்னு வந்துச்சா? 4க்கு நேராக 2 கோடு போட்டு அந்த அம்புக்குறி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 5க்கு 5/2 இல்லை. அப்போ அம்புக்குறி படம் இதோட கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு வரைபடம். வரைபடம்னா ஒன்றும் கிடையாது, கிராஃப் மாதிரி தான். நம்மளே கிராஃப் வரைஞ்சி அதில் வந்து புள்ளிகள் குறிக்கணும். இப்போ ஒய்ன்னு ஒரு அச்சு, எக்ஸ்ன்னு ஒரு அச்சு எடுத்து எழுதிட்டோமா? இப்போ நமக்கு வேல்யூ பார்க்குறோம். எக்ஸில் வந்து பெரிய வேல்யூ வந்து 5 தான். அப்போ 1லேருந்து 5 வரையும் நம்ம அந்த நம்பர் எழுதிக்கிட்டால் போதும், புள்ளிகள். இங்கே 4 தான் பெரிய வேல்யூ. அப்போ 1லேருந்து 4 வரையும் எழுதிக்கிட்டால் போதும். எழுதிட்டு நமக்கு என்னென்ன புள்ளியை நம்ம கோடு போட்டிருக்கோம் அதை மட்டும் பாருங்கள். இப்போ 2, 1, 4, 2. அப்போ 2, 1 குறிச்சிட்டோம். அந்த புள்ளி எடுத்து எழுதிக்கோங்க, 2, 1. நெக்ஸ்ட்டு 4, 2. இப்போ இந்த புள்ளிகளை நம்ம குறிச்சாச்சு. இதுதான் வரைபடம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டியல் முறை நம்ம எழுதணும். பட்டியல் முறைனா ஒன்றும் கிடையாது, கண்டுபிடிச்ச அந்த 2 புள்ளிகளை வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது தான். 2, 1, 4, 2. இதே மாதிரி தான் செகண்ட் செம்மும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.